freedom, my father, let my country awake. Yes, these lines are written by the great poet Rabindranath Tagore, who had great vision for our country. Yes, we as Indians are supposed to have great vision for our own country. As we enter into the 75th year of our independence, first of all, I wish everyone, dear parents, teachers, students, friends, well-wishers, COSA members and PTA members, a very happy Independence Day. May God bless our country abundantly with prosperity. Dear children, you are the future of our nation. On this occasion of the celebration of the Independence Day, we need to remember the great patriots of our country, the freedom fighters, the martyrs, and many who are giving up their lives for the sake of the nation. As you students, you need to feel the power of freedom in your day-to-day life. As a student, how you can be free by being a responsible student, especially at this time of the pandemic. How responsible are you with your studies? As you all know, online classes are going on, and are you able to give your best? Are you able to cooperate with the school and the teachers? Look into your life and be a responsible child. Many do not have the ability of having online classes. Many children are going on these days without any education. But you are lucky that you have regular classes. You only need to cooperate with the school. So I wish you, my dear children, that you may all become responsible children of the country, taking up responsibility in serving the nation in the days to come. Be innovative, be creative, and be beautiful. Thank you. Have a good day. Happy Independence Day! Happy Independence Day! வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்து முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா.
வாழ்த்தேனோ அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று எம் தாய் திருநாடாம் பாரத நாட்டை வணங்கி 11ஆம் வகுப்பு ஆப்பிரிவு பயிலும் வி மேகா என்னும் நான் சுதந்திர இந்தியாவை பற்றி சில கருத்துக்களை தங்கள் முன் கூற விளைகிறேன். அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர இந்தியா சும்மா வரவில்லை. சுதந்திரம் இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்று வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சக்தி யத்தி நித்தி யத்தி நம்பும் யாரும் சேர்வீர் என்று தலைவர்கள் விடுத்த கோலுக்கு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் ரத்தத்தை செந்நீராக்கி விடுதலை பயிருக்கு உணவிட்டு வளர்த்தனர். பல மக்களின் உயிரை வேறாக்கி நமக்கு கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். ஆம், 30 கோடி முகமுடையால் உயிர் வைப்புற ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால் என பாரதியின் சிந்தனைக்கிணங்க விடுதலை என்ற ஒரே எண்ணத்துடன் வெள்ளையர்களை வெளியேற்றினோம். தேசப்பிதா மகாத்மா காந்தி முதல் மருத சகோதரர்கள் வரை அறமும் வீரமும் ஒன்றிணைந்த நாடு நம் நாடு. விவேகானந்தர் முதல் அப்துல் கலாம் ஐயா வரை ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றிணைந்த நாடு நம் நாடு. அதிக வேளாண் நிலங்களை கொண்ட நாடும் நம் நாடுதான். அதற்கு நிகரான கனிம வளங்களையும் கணிசமாய் கொண்ட நாடும் நம் நாடுதான். அதிக இளைஞர்களை கொண்ட நாடும் நம் நாடுதான். இப்படி எத்தனையோ பெருமைகளை கொண்டிருக்கும் இந்தியாவின் இன்றைய நிலை, எங்கு பார்த்தாலும் ஊழல், எதற்கெடுத்தாலும் லஞ்சம், மீறினால் போராட்டம், சீறினால் கடையடைப்பு. ஆன்மீகவாதிகளை தொழிலதிபராக்குவோம், தினம் அன்றாடம் உழைப்பவரை திண்டாட வைப்போம். திரையரங்கில் ஜனங்கணமன பாடுவோம், ஜனங்களின் மனமறியா ஆட்சியினை நடத்துவோம். விவசாய நாடு என்போம், விவசாயிகளின் வாழ்வாதாரம் கொள்வோம். பொது உடைமை பேசுவோம், நாட்டை தனி உடைமை ஆக்குவோம். தலைவர்களுக்கு சிலை வைப்போம், தனி மனித சுதந்திரத்திற்கு உழை வைப்போம். இப்படி ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் வனவாச தண்டனை மட்டும் மக்களுக்கு என்றாகிவிட்டது. மக்களோ அதற்கும் ஒரு படி மேலே சென்று எதிலும் ஆதாயம் தேடி அலட்சியம் காட்டுகின்றனர். வேலையில்லா திண்டாட்டம், தீவிரவாதம், தூய்மை இல்லா தெருக்கள் போன்ற அனைத்து கோளாறுகளும் இந்தியா என்னும் ஆலமரத்தை அசைத்து பார்க்க நினைக்கிறது. நம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. வீழ விடுவோமா நம் இந்தியாவை? இளைய தலைமுறையே விழித்துக்கொள், இந்தியாவை தூக்கி பிடிக்க ஓடிவா. இளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. அப்படி இளைஞர்களால் எழுதப்பட்ட புதிய இந்தியாவில் வீட்டுக்கு ஒரு விவசாயி, வீதிக்கு ஒரு விஞ்ஞானி, தன்னலமே இல்லாத அரசாங்கம், எங்கும் இளைஞர்களின் ராஜாங்கம், குப்பைகளே இல்லாத தெருக்கள், குறையே கூறாத மக்கள், வறுமையே இல்லாத தேசம், வளமை குன்றா நேசம். இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் இந்தியாவிற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம், இவை அனைத்திற்கும் சிகரமாய் வல்லரசோடு நல்லரசியும் சேர்த்து விரும்பும் தலைவர்கள். இந்த கனவை நம்மால் தான் நிறைவாக்க முடியும். வாருங்கள், ஒன்றிணைவோம், உறுதி கொண்டு இந்தியா, அதாவது சுதந்திர இந்தியாவை சூப்பர் இந்தியா ஆக்குவோம் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் எனது சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். Wish you happy Independence Day to all. Thank you. Birth of a new India. Fathomless feelings cannot be conveyed in one word. How enough will I be able to hail this golden bird? My eyes fill with tears of happiness as I see birds fly free in the sky. But long sufferings, struggles and unheard screams that hark back still makes me cry. India, the cradle of human race, the birthplace of human speech, culture and divine grace. With an old man's wit, little one's innocence, India fulfills dreams from the days of mere existence. India today, does heritage still shine in her eyes? Behind her smile, the sorrow of shame sadly belies. With transition forth, her tradition slowly fades. What doesn't India have that the West persuades? Believe me or not, at some point everyone is unjust. Then the candor, cash under the table seems more robust. A change in conviction it takes, and we can still win the game. We can be an India where men, women, rich and poor are all treated the same. There on the faces of farmers shall be a smile. But this might of course take a little while. Submission to them, but our trust they did betray. Only a clarion call
for self-reliance pays heed to it today. Getting shattered owing to anguishes is not acceptable. We Indians have been strong and our future is not that susceptible. Cooperation with harmony, and we also expect peace. But to attain this, dependency we shall have to cease. With determination, India can indeed reach this goal. But each of us has got to play our own role. Go vocal for local, reflect pride, not shame, and see how basking confidence and self-esteem manifests in her name. Live and let live. Let us say a big no to corruption. Hand in hand, we are now ready for this transformation. Developing to developed is the journey of our nation. I to we, mine to our is the motto of our mission. Let us wake up as young children before it's too late. In our hands entirely lies our nation's fate. Realize and recognize there is still time in hand. Let us promise to keep ignited the torch of our motherland. Thank you. Good morning, principals, staff, teachers, and my dear friends. I am Kevin Krishna from LKT 8, wishing everyone a very happy Independence Day. Jai Hind! A very good morning to all those who are listening to us today. Today is the 15th of August, and as the Indian flag is hoisted in every town, village and city, let's wish each other a very happy 75th Independence Day of our country. And remember our country, our struggles to become free and sovereign. Independence Day is marked as the occasion to celebrate the countless sacrifices and struggles our freedom fighters have made to make India independent from the British rule. It is observed as a national holiday with a flag hoisting ceremony, a parade, and of course, singing the national anthem with patriotic spirit and pride. It was on August 15, 1947 that India was freed from the British rule and gained independence. We became free. But even today, our soldiers are fighting for the country at the borders and guarding all of us against the enemies who may attack us anytime. Let us also not forget the tremendous sacrifice that the doctors, nurses, and the paramedical staff have made during this pandemic. Children, as I look back and see the tremendous growth that India has made in various fields like science, technology, agriculture, industrial development, entrepreneurial growth, education of all, and many others, I feel proud. Proud because we have moved from being an underdeveloped country to a developing country. And believe me, we are emerging to be a smart India. Now, we may call ourselves as Young India because we have the largest number of youth, the young, in the world. Every Indian has a right to dream of a great future in terms of career, wealth, and economic status. The ambitions are countless, avenues unlimited, and opportunities without fetters. Today, we have PV Sindhu, Lavleena, Mirabai Chanu, Neeraj Chopra, all Olympians who have brought medals for the country. They sacrificed their time and energy, consolidated their thoughts, got into action, practiced without wasting a minute, and stayed on with their dream for 5 long years. Look at them today. Their success is our pride too. This is the power of free India. Independent India. Free to think, free to get into action, free to deliver ideas, free to achieve great heights, and many more.
You all are young girls, and I would like to speak to you about the meaning of independence. Independence of a country is being free from foreign rule, but independence of self is being aware of everything around you. There are many elements to distract you from your goal, but always give yourself a jerk and dream like the Olympians. Do not get swayed by all that comes your way. Take the right decisions and use the freedom given by your parents to do what is best for the family and the country. Make us all proud of your achievements, however small they may be. Never give up. Dear children, let's make our country proud by taking baby steps. Put in small efforts wherever necessary and try to achieve small tasks that will pave the way for bigger deeds and accomplishments. Wishing you all the best. Also, wishing everyone a very, very happy Independence Day. Jai Hind.